ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விதை நடலாம், நாற்றும் நடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதை நடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நாற்று நடுறதையும் காட்டுறோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குடமிளகா நடலாங்க. குடமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் ரெண்டு செடி நடுறோங்க. ரெண்டு செடி நடுறாங்க நாற்று. ஏன்னா ஒன்று போனாலும் ஒன்று நமக்கு நல்லா வருங்க. அதனால எப்பயுமே ரெண்டு நடுங்க. அதுதான் சேஃப்டிங்க. பாருங்க மண்புழு எப்படி மேலே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நட்டுட்டு தண்ணி விடுங்க. சைடில் தண்ணி விடுங்க, வேர்க்கட்டை விட வேண்டாங்க. மூணு பேக் குடமிளகா நட்டு விட்ருக்குறேங்க. சூப்பராக நட்டுட்டு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி தக்காளி 2 பேக் நட்டு விட்றாங்க. தக்காளி நாற்று பாருங்க சூப்பராக இருக்குது. அதுதான் சரி இதை பிடுங்கி இன்னும் ஒரு 2 பேக் நட்டு விடலாம் அப்படின்ட்டு நடுறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 செடி தாங்க நடுறேன். நல்லா ஆட்டு கலந்து மண் வச்சதுனால சூப்பராக வளர்ந்துருங்க. பாருங்கள், இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு பேக்கு, இங்கே ஒரு பேக்கு. பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா பிடிங்கி நான் நட்டு விட்டுருக்குறேங்க. இது ஒரு பேக்கு. இதில் பாருங்கள் இங்கே ஒரு பேக்கு. மொத்தம் இதுவுமே 4 பேக் நட்டு விட்டுருக்குறேங்க. அடுத்து இலை பேச்சுங்க இது. மற்ற நாற்றெல்லாம் வேஸ்ட்டாக தாங்க ஆகும். ரெண்டு இருந்தால் போதுன்ட்டு விட்டுட்டுங்க. இப்போதைக்கு 4 பேக் லைப்ரரி தக்காளி நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுங்க. இலை பேச்சு. அடுத்தது என்ன விதை நடுறன்றதை பார்க்கலாம் வாங்க. வாங்க பொல்லைங்க நடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பொல்லைங்க. நல்லா வேர் கட்டாகாத இப்படி எடுத்துக்குங்க. இது பெரிய பேக்கு 9க்கு 25 அகலம். அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடி நடுறாங்க. நல்லா இப்படி ஆழமாக தோண்டி வைங்க. அப்போதான் நம்ம போடுற எருவு மண் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால கொஞ்சம் செடி நல்லா சீக்கிரமாக growth ஆகுங்க. இன்னும் ஒரு செடி நடலாங்க. கொள்ளங்க கொடி அவ்வளவா போகாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா 3 கொடி அழகாக நடலாங்க. நான் இது வரைக்கும் அப்படிதாங்க நட்டுட்டு வரேன். நல்லா தான் காய் கொடுக்குதுங்க. வாங்க அடுத்தது என்ன நடலான்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று நடுறாங்க. நல்லா பெரிய செடியாக வளர்ந்துக்குச்சுங்க. அதனால ஒரு 2 செடி நடுறாங்க. நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாற்று இருக்குதுங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் மிளகாய் இருக்குது, செடி இருக்குதுல, நட்டு வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை நெய் மிளகாங்க சின்னதாக இருக்கு. இது வளர்கிறதுக்கும் சரியா இருக்குங்க. வாங்க கத்திரி நாற்று எதில் நடலான்னு பார்க்கலாம். கத்திரி நாற்று பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் நட்டு வைக்கிறேங்க. 2 செடி நட்டு வைக்கிறேங்க. வாங்க அடுத்தும் ஒரு கத்திரி நாற்று தாங்க நட போகிறேன். இருங்க, நான் போய் அதை பிடிங்கிட்டு வரேன். பிளாக் புட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வால் கத்திருக்காங்க. இது வெள்ளை கருப்பு நாவலில் விதை உளுந்து முளைச்சிட்டு இருந்ததுங்க. அதுதான் உங்க கூட வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். அதை தான் போய் பிடிங்கிட்டு வந்தேங்க. இப்போ இன்னும் இருக்குதுங்க நாற்று. பேக் எதுவும் காலி இல்லாததுனால 3 நாற்று நட்டு வச்சுருக்கேங்க. இதில் எது வருதோ நல்லா வர்றதை விட்டுட்டு நல்லா வராத எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட நல்லாங்க. அதாவது மூணையும் ஒன்றா நடாத, இப்படி தனித்தனியாக நல்லாங்க. இந்த மாதிரி நல்லாங்க. ஒரே முட்டை நடாத, தனித்தனியாக நல்லாங்க. இந்த மாதிரி நடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருங்க. அதனால இந்த மாதிரியே நடலாங்க. மூணையும் தனித்தனியாகவே இருக்கட்டுங்க. எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு செடி தாங்க விடுவோம் அந்த பேக்கில். ஒரு செடி வந்து சும்மா நட்டு வச்சுருக்குறேங்க. வாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நாற்று நடலாம். பீட்ரூட் நாற்று பார்த்தீங்கன்னா எது நல்லா தடிப்பாக இருக்குதோ அதை விட்டுட்டு மற்றதை வந்து நான் களையிறேங்க. இது வந்து நம்ம வந்து வேறு பேக்கில் நட்டு வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி நடும்போது கொஞ்சம் நல்லா காய் நல்லா பெருசாக கிடைக்குதுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி பீட்ரூட் நாற்றா வந்து வேறு பேக்கில் நட்டு இப்போது காய் பறிக்கிறேங்க. இப்போ ஒவ்வொரு குத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விதை முளைச்சிட்டு இருக்குதுங்க. இது நம்ம அப்படியே விட்டோம்னா காய் வைக்காதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது பிடுங்கி தாங்க ஆகணும். இது தொலைவா நம்ம போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால வேறு எதுலையாவது நம்ம நட்டு வச்சோம்னா காய் வந்துடுங்க. கீரை இப்போ நம்ம இலைக்கு கீரை பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள். இந்த பேக்கில் களைஞ்சி விட்டுட்டோம் பாருங்க. இப்போ ஒரு 6 இருக்குதுங்க, 7 இருக்குது. இங்கே ஒன்று நட்டு வச்சிடலாம். இந்த இலைக்காத ஆகுங்க. அதுக்கு தான் பீட்ரூட் நான் நடுறதேங்க. தோசையில் போட்டு இப்போ நம்ம ஆட்டி சுடும் போது நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டில் என்ன சத்து இருக்குதோ அந்த சத்து நம்மளுக்கு வந்து இலையிலுமே வந்துடுங்க. நெய் மிளகு இதில் ஒன்று வாங்க, நாற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, தலைன்னு. இந்த மாதிரி ஈவினிங் வாக்கில் நடுங்க, அழகா வந்துடுங்க. எனக்கு அந்த வேரை மட்டும் கொஞ்சம் மடக்காத நேராக வச்சு அமுத்தி விடுங்க. அப்போதாங்க காய் வைக்கும். வேரை வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கணுங்க அடியில். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு காய் நல்லா வைக்குங்க. வேரை மடக்கிட்டிங்கன்னா காய் வைக்காதுங்க. அதாவது சின்னதாக வச்சுட்டு போயிடுங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த வேரை அடியில் இப்படி வச்சு அமுத்தி இப்படி வைங்க. இந்த வேர் வந்து ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நீல வாக்கில் மண்ணுக்குள்ளே போடுங்க. அந்த மாதிரி போனால் காய் கொஞ்சம் நல்லா பெருசாக கிடைக்குதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் காய் சின்னதாக கிடைக்குதுங்க. நல்லா நேர் பண்ணி நட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இது ஒரு பேக் நாற்று ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக தண்ணி அப்படி லைட்டாக தொளிச்சு விடுங்க. மறாவது நாளே தண்ணி கொடுக்க வேண்டாங்க. ஒரு நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பேக் நட்டு விட்றேங்க. ஒரே விரல வச்சு அமுத்தி விடுங்க, சரியா போயிடும். இன்னொரு பேக்லேயும் நாற்று இருக்குதுங்க. சரி, இது வந்து எப்படி பத்துதுன்னு பார்த்துட்டு அந்த பேக்கில் இருக்கிற நாற்றை வந்து பிடிக்கலான்னு இருக்கிறேங்க. முதல்ல வந்து இதை பார்க்கலாம், ட்ரையல் பார்க்கலாம். எல்லா நாற்றும் பத்திருச்சுன்னா விட்டுருவோங்க. இல்லைன்னா அதை பிடுங்கி இதில் நடலான்ட்டு இருக்கிறேங்க. வெயில் வேற ஓவராக காயறதுனால ஏதாவது பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது இல்லை கீரை. இது இங்கே ஒரு 2 ஒன்று. இதுவுமே இப்போ களைஞ்சி விடணுங்க. இதுலேயும் 2 நாற்றா இருக்குதுங்க. 3 4ன்னு முளைச்சிட்டு இருக்கு. சரி, பீட்ரூட்டே இப்போ 6 பேக் ஆகி போச்சுங்க. பீட்ரூட்டே ஏற்கனவே வளர்ந்துட்டு வருதுங்க. ஒரு 3 பேக்கு. இப்போ இளநாற்று இருக்குதுங்க. இளநாற்றுமே 3 பேக் இருக்குது பாருங்க. இன்னும் ஒன்று நட்டு வைக்கலாம். இப்படி வேர் நல்லா கட் ஆகாத இப்படி எடுத்து வைங்க. இடம் இல்லாததுக்கு நான் வந்து கொஞ்சம் இலைக்காவது வரட்டும்னு சொல்லி நான் நட்டு வைக்கிறேங்க. இடம் இருக்கிறவங்க நல்லா ஃப்ரீயாக நடுங்க. கேப் விட்டு, நிறைய கேப் விட்டே நல்லாங்க, தப்பு இல்லை.
இடம் இல்லைன்றதுனால கொஞ்சம் நெருக்க நடுறாங்க. அவ்வளோதாங்க. இப்போதைக்கு ஒரு 3 பேக் ரெடி பண்ணிட்டுங்க. இன்னும் ஒரு பேக் வந்து களையணுங்க. அதுவுமே இப்போ வந்து களைஞ்சு விட்டுலான்னு இருக்கிறேங்க பாருங்க. எப்படி களையணும் அப்படின்னா இப்படிதாங்க. இந்த பில்லுங்க களைச்செடிங்கள்லாம் இப்படி எடுத்துருங்க. களைச்செடினா என்னங்க, எல்லாம் முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, இதுதாங்க களைச்செடி. நம்ம ஆட்டு போடுறதுனால பருப்பு கீரை அந்த மாதிரி கீரைங்க தாங்க களைச்செடியாக வரும். நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக கையிலே இப்படி கிளறி விட்டு இப்படி விடும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க. உங்களுக்கு கீரையும் டக்குன்னு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நாற்றை பிடிங்கிடலாங்க. இதில் எது பெரிய தப்பமாக இருக்குதோ அதை விட்டுட்டு பாருங்கள். இது தப்பமாக இருக்குதுங்க, அதனால விட்டுட்டு நான் மற்றதை பிடிங்கிடுறேங்க. இதில் பாருங்கள் ஒரு 6 நாற்று இருக்குது பாருங்கள். பீட்ரூட் விதை போடும் போது கொஞ்சம் சேர்த்தி போட்டுட்டுங்க, அதனால வந்தது தாங்க இது. நான் தான் சரி நாற்று வந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது ஒன்று இடம் இருக்கிற இடத்துல நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நான் அந்த மாதிரி வந்து நட்டு வச்சுட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கு, இங்கே ஒன்று நட்டு வச்சிடலாம். இது நெருக்க இருக்கட்டுங்க. இதில் கீரைங்க தாங்க அதிகம். நான் உங்களுக்கு சரி பண்ணிட்டு காட்டுறேங்க. ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடும் போலக்குதுங்க, லென்த் ஆகும் போலக்குது. அதனால நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க சூப்பராக வந்து களை எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்று தாங்க இருக்கு. இது வளர்ந்தாவே போதுமானதுங்க. இந்த பேக்கில் 9 பீட்ரூட் இருக்குதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லைங்க. அதனால இன்னொரு பேக்லையுமே நட்டு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நாற்று. சரி நம்ம இலையாவது வரட்டும். வெயில் காலத்தில் பீட்ரூட்டு எவ்வளோ பெருசு வருதுன்னு ஒன்றும் தெரியலைங்க. பட்டை இருக்கான்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா இலைக்கு வேண்டி நான் வந்து பீட்ரூட் வளர்த்துறேங்க. கீரைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த இலை யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குதுங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து இது சாப்பிட்டு பழகிட்டதுனால எங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. நல்லா நாற்று பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குது பாருங்க நாற்று. இன்னும் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு நாற்று நம்ம வந்து நட்டு வச்சிடலாம். இந்த பாலக்கீரைக்கு பதிலாக நம்ம இந்த பீட்ரூட் கீரை கூட நம்ம வந்து பீட்ரூட் லீஃபை கூட நம்ம பாலக்கீரை மாதிரி யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நட்டு வைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து நான் வந்து மண்டே அன்னைக்கு கொடுக்குறேங்க. அடுத்த மண்டே கொடுக்குறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா இப்போ நட்டதெல்லாம் உங்களுக்கு செடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க மொத்தம் 5 பேக்குங்க பீட்ரூட் மட்டுமே. சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து வந்து பாலக்கீரை விதைக்கலாம். வாங்க அடுத்து பாலக்கீரை நடலாம். பலாசனாவே துவருங்க, ரொம்ப நெருக்க முளைச்சிருது. அதனால பலாசனாவே துவருங்க. 2 பேக் போடுறேங்க.
அவ்வளோதாங்க. அது மாதிரி மேலே கொஞ்சமாக லைட்டாக மண் இப்படி தூக்கி விட்டுருங்க. போதுமானதுங்க. பார்த்தீங்கன்னா அரைக்கிறீங்க, சிகப்பு அரைக்கிறீங்க. இது ஒரு பேக் போட்டு விட்றோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பீட்ரூட் கீரை இருக்குதுங்க. இதையும் அப்படியே கொஞ்சம் வளர்த்திக்கலாங்க. வெயில் காலத்தில் நம்மளுக்கு கீரைங்க கொஞ்சம் தேவைப்படும். இதுவும் போதுமானதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நடலாங்க. சிகப்பு முள்ளங்கி நடுறோங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 விதை போடுறோங்க ஒரு குழிக்கு. எப்படினாலும் கை தவறி 4-5 விதை உளுந்துருதுங்க. பின்ன வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முள்ளங்கி ஒரே பேகல்னாலும் சரியான முள்ளங்கி விளைஞ்சிங்க. அந்த மாதிரி இந்த முறை பார்க்கலாங்க. 2 பேக் போட்டு விட்றோங்க இந்த முறை. இதையுமே நம்ம வந்து ஜாஸ்தி விட போகிறது இல்லைங்க, பிடுங்கிடுவோம். இதையுமே விதை போடும் போது எப்படினாலும் 1-2 மிச்சம் உள்ளதாங்க செய்யுது. அதனால பிடிங்கலாங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அவ்வளோதாங்க. விதை நடுறது, நாற்று நடுறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. இப்போ தண்ணி விட்றோங்க. இதுதான் எறும்பு பவுட்ருங்க. இது போட்டோம்னா நம்ம விதை முளைக்கிற வரைக்கும் எறும்புங்க வந்து பேக் உள்ள வராதுங்க. இது வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த பாருங்க பேக் பாருங்க, எறும்பு பாருங்க போது பாருங்க. கீழே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டோம்னா பேக் உள்ள ஏறாதுங்க. கேப்பில் இருக்கிற இடத்தெல்லாம் இப்படி கொட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் எறும்பு வராத பார்த்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த பவுடர் மட்டும்தான் நான் எறும்புக்குன்னு யூஸ் பண்ணுற பவுடருங்க. இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் எறும்பு அதிகமாக இருந்தால் செடிங்களுக்கு கொஞ்சம் டேப் பண்ணலாங்க, தப்பு இல்லை. இது கையில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிங்க, போதுமானதுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கப்பா.